பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. அமெரிக்காவின் 15 அம்ச கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியனவா? ஈரானினுடைய கட்டமைப்புகள் கோட்பாடுகளை அமெரிக்கா ஏற்று நடக்குமா? தொடர்ந்தும் பொருளாதார சிக்கல்களை உலக நாடுகள் எப்படி சமாளிக்க போன்றன? தொடர்ந்து பேசலாம். இது ஆயுதம். இதன் ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். அமெரிக்கா ஒரு 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றது. இது ஈரானுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற முழுமையான சரணடைதல் போன்ற ஒரு நிலைப்பாடு தான். ஏற்கனவே ஈரானினுடைய உச்ச தலைவரே ஒரு முக்கியமான சில கொள்கைகள் தங்களுக்கு இருக்கின்றன என்கின்ற அடிப்படையில் அமெரிக்காவுக்கு சில நிபந்தனைகளை விதித்திருந்தது. அந்த நிபந்தனைகளில் முக்கியமாக பேசப்பட்டது என்னென்று பார்த்தீங்கன்னா, இறையாண்மைக்கான ஆதரிப்பு. அதாவது அந்த குறிப்பிட்ட நாடுகள் அல்லது உலக நாடுகளின் வலையமைப்புகள் இந்த ஈரானுக்குரிய பாதுகாப்பை வழங்கணும். தேவையில்லாமல் அமெரிக்காவோ அல்லது ஏனைய நாடுகளோ தங்களுடைய இறையாண்மையை பாதிக்கிற வகையில் செயல்படக்கூடாது என்கின்ற பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளுக்கான நீதி என்பது அவர்கள் கேட்கின்ற ஒரு முக்கியமான விடயமாக அதில் காணப்பட்டது. அதே போல் பின்னர் இந்த 15 அம்ச கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறக்கணும் என்று 48 மணி நேர கெடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் விடுக்கப்படுகிறது. அந்த கெடுக்கு பிறகு பேச்சுவார்த்தை என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் செய்கின்றார். இதை ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம்தான். இந்த பேச்சுவார்த்தை என்கிற நிலைப்பாட்டுக்கு சென்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமான நிலைப்பாடுகள் பேசப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு பிறகு ஈரான் அமெரிக்காவை தாக்குது. மீண்டும் பதிலுக்கு தாக்குதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றன. 5 நாட்களுக்கு போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தை என்று சொன்னவர்கள் மீண்டும் தங்களுடைய தாக்குதல் நடவடிக்கைகளை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றார்கள். பின்னர் பாகிஸ்தானுடைய தூதுவர் என்ற அடிப்படையில் ஒருவர் ஈரானுக்கான அந்த 15 நிபந்தனைகளை கொடுக்கிறார். அமெரிக்கா வழங்கிய அந்த 15 நிபந்தனைகள் கொடுக்கப்படுகின்றது. அந்த 15 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்ட பிறகு அதன் அடிப்படையில் ஈரான் தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமான்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும். அணுசக்தி முடக்கம், யுரேனியத்தை ஒப்படைத்தல், முக்கிய தளங்கள் அழிப்பு, ஏவுகணை கட்டுப்பாடு, கார்மூஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்பட வேண்டும், ஆயுத குழுக்களுக்கான ஆதரவை உடனடியாக ஈரான் நீக்க வேண்டும், சர்வதேச கண்காணிப்பு ஈரான் மேலே நடத்தப்படும். எந்த நேரத்திலையும் சர்வதேச கண்காணிப்பு ஈரான் நாட்டுக்குள்ளே நடத்தப்படலாம் என்கின்ற நிபந்தனைகளை முன்வைக்கிறது. இதே நிபந்தனைகளை தான் அமெரிக்கா முன்னைய காலகட்டங்களிலையும் முன்வைத்த ஒரு நிபந்தனையாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வகையில் தான் இந்த நிபந்தனைகள் அமைந்திருக்கின்றன தான் சொல்ல வேண்டும். ஆகவே அமெரிக்கா மீண்டும் மீண்டும் தன்னுடைய பழைய நிலைப்பாடுகளை தான் மேற்கொண்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடுகளில் ஈரான் சம்மதிக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இது சாதாரணமாக ஈரானுடைய நிபந்தனைகள் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது முற்றுமுழுதாக வேறுபட்ட ஒரு எதிரான நிலைப்பாடாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. ஆகவே இந்த நிலைப்பாடுகள் அமெரிக்கா விதித்த இந்த நிபந்தனைகளை ஈரான் ஏற்று நடக்குமாட்டா? இல்லை, உடனடியாக அவர்கள் இதை நிராகரித்து விட்டார்கள். அதற்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாடுகளையும் வெளிப்படுத்தி கொண்டார்கள். ஆகவே இந்த நிலைப்பாட்டில் வச்சு பார்க்கிற பொழுது இது போர் முடிவுக்கான ஒரு பேச்சுவார்த்தையான்னு கேட்டால் இல்லை, மீண்டுமே போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தை தான். ஈரான் மேலே எந்த ஒரு சிந்தனையை அல்லது ஈரான் பற்றிய எந்த ஒரு எண்ணத்தை அமெரிக்கா கொண்டிருக்கின்றது என்றதுக்கான ஒரு வெளிப்பாடுதல்கள்லாம் கிட்டத்தட்ட இந்த அனைத்து நிபந்தனைகளை பார்க்கின்ற பொழுதே ஈரான் முழுமையாக சரணடையணும். ஈரான் என்ற ஒரு நாடு இருக்கும், ஈரான் நாட்டில் ஒரு சுயமான அதிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி சுயமான அதிகாரம் ஒரு சுயமான ஆட்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தாலும் சர்வதேசம் உள்ள வந்து போகும். சர்வதேசம் என்றால் என்னென்றா அமெரிக்கா தான். அமெரிக்கா தொடர்ந்துமே உள்ள வந்து அதனுடைய இறையாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் மீண்டும் செல்வாக்கு செலுத்தும் என்றுதான் இந்த நிபந்தனைகள் அல்லது இந்த 15 அம்ச கோரிக்கைகள் அடிப்படையாக காணப்படுகின்றது. ஆகவே மீண்டும் ஈரான் மேலே தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான ஒரு நடைமுறையைத்தான் அமெரிக்கா முன்வச்சிருக்கின்றது. இது போர் நிறுத்தத்துக்கான ஒரு நிலைப்பாடான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்று தான் சொல்லணும். ஆகவே மீண்டும் இந்த ஹோர்முஸ் நீரிணை சம்பந்தமான சிக்கலான நிலைமைகளைத்தான் சந்திக்க போகின்றது. ஏற்கனவே அமெரிக்கா யோசித்த விடயம் என்று பார்த்தீங்க, உடனடியாக ஈரான் அடிப்படையை வச்சிடலாம் இருந்து அது நடக்கையில் அடுத்த கட்டமாக ஈரான் எடுத்த நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா
கோர்மூஸ் என்றது ஒரு பொருளாதார சிக்கல்களை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தும். கோர்மூஸ் நீரிணையை மூடுவதனூடாக ஒரு பொருளாதார சிக்கல்கள் உலக நாடுகளுக்கு ஏற்படும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் இதற்கு எதிராக குரல் கொடுக்கும் என்று ஏற்கனவே ஒரு பொருளாதார நிபுணத்துவம் போன்ற ஒரு செயல்பாடுகளை இவர்கள் மேற்கொண்டதால் அமெரிக்காவுக்கு அது வழக்கமான ஒரு எதிரான செயல்பாடாகவே மாறுகின்றது. இது வெறுமனே இந்த சாதாரண நாடுகளுக்கு மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் இருக்குது. ஏன் அமெரிக்காவுக்கும் கூட இந்த மிகப்பெரிய சிக்கல்களை இந்த கோர்மூஸ் நீரிணையை மூடினதால் ஏற்படுகிறது. ஆகவே அமெரிக்கா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோர்மூஸ் நீரிணையை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும், கோர்மூஸ் நீரிணைக்கான பாதுகாப்பை அமெரிக்காவும் வழங்கணும் என்கின்ற ஒரு விதத்தில் பேசப்படுகின்றது. ஆகவே அடுத்த கட்டமாக ஏற்கனவே வெனிசுலாவில் நடந்த மாதிரி தான் நடக்கும் என்று எதிர்பார்த்த டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எதிர்கூறுகள் பிழையான நடைமுறைக்குத்தான் செல்லுது. ஆகவே இந்த கோர்மூஸ் நீரிணை சம்பந்தமான ஒரு நடவடிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் முன்னைய காலகட்டங்களில் யோசிச்சிருப்பாரான்றதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் கோர்மூஸ் நீரிணையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். இனி யாரும் அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பாடுகளை மேற்கொள்ள முடியாது, அதற்கு தடையா இருக்கிறது என்னென்று பார்த்தா கோர்மூஸ் நீரிணை. ஆகவே கோர்மூஸ் நீரிணையை தன்னுடைய கையுக்குள்ள அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிற ஒரு நடவடிக்கையை அமெரிக்கா மேற்கொள்கின்றது. ஆகவே இனி அடுத்த கட்டமாக அமெரிக்கா ஈரான்கிட்ட கோர்ற முக்கியமான விஷயம் என்னவா இருக்குமெண்டா கோர்மூஸ் ஜலசந்தி தான். கோர்மூஸ் ஜலசந்தியை உடனடியாக விடுவிக்கணும் அல்லது கோர்மூஸ் ஜலசந்தி முழுமையான அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும் என்கின்ற ஒரு கோரிக்கை தான் அடுத்த கட்டமாக முன்வைக்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு போர் நிறுத்தத்துக்கான நடவடிக்கை இல்லை, போரை மீண்டும் நீள வைக்கிறதுக்கான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கின்றது. இது அமெரிக்கர்களாலேயும் கூட அமெரிக்காவுக்கான அழுத்தமாக மாறிக்கொண்டு வருகின்றது. ஏற்கனவே உங்களுக்கு புஷ் போன்ற அதிபர்கள் எதால தோற்கடிக்கப்பட்டார்கள் என்றால் பொருளாதார சிக்கல்கள் வந்ததால தான், பொருளாதார பின்னடைவு வந்ததால தான் அவர்கள் தேர்தலில் தோற்கடிக்கப்படுகின்றார்கள். அதே ஒரு நிலைப்பாடு தான் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியிலையும் இப்போ அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கு. பொருளாதார பின்னடைவுகள் அந்த அளவுக்கு கீழத்தேச நாடுகள் போன்றோ ஐரோப்பிய நாடுகள் போன்றோ ஏன் ஈரான் போன்றோ பொருளாதார பின்னடைவுகள் ஏற்படாவிட்டாலும் கூட சாதாரண அமெரிக்கர்களுடைய வாழ்வியலில் இது ஒரு மிக பிரதானமான சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே மக்கள் அங்க பொருளாதார சிக்கல்கள் இருக்கின்றார்கள். காரணம் இந்த யுத்தத்திற்காக அதிகளவான நிதி அங்க வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இது ஒரு தேவையற்ற யுத்தம் என்கிற அடிப்படையில் தான் பேசப்படுகின்றது. ஆகவே இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். இன்னொரு கட்டத்தில் ஈரான் இதை சம்மதிக்குமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். தொடர்ந்தும் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கு. இதுக்கும் எவ்வளவு காலத்துக்கு இந்த தாக்குதல் நடத்துமெண்டா அதுக்கும் ஒரு கேள்விக்குறி தான். தொடர்ந்தும் சீனாவும் ரஷ்யாவும் ஆதரவு தெரிவிக்கும் அல்லது தொடர்ந்து தங்களுடைய ஆயுதங்களை வழங்க மாட்டா அங்கே கேள்விக்குறி தான் இருக்கிறது. என்ற ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுடைய ஆயுத பெற்றாக்குறை கூட ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கும் என்று அவர்களுக்கும் அது தேவைப்படுகின்றது. ஏனென்றால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் சூழல் முடிவடையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே தாய்வானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும் என்று சீனா ஒரு முன்னோக்காக நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கும் இந்த போர் சம்பந்தமான தளவாடங்கள் ஒரு தேவையான நிலைப்பாட்டில் தான் இருக்குது. தொடர்ந்தும் இந்த விநியோக சங்கிலி தொடருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் போர் நிறுத்தம் பெறும். ஆனால் அது எப்போ வரும்ன்றதுதான் ஒரு கேள்விக்குறி. ஒரு நீள் போராக இது இருந்தால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை சந்திக்கும். இதில் ரஷ்யா, சீனா, அமெரிக்கா போன்ற அளவுகள் பெரிய அளவில் பாதிக்கப்படாவிட்டாலும் கூட ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றன. முன் எப்போதும் சந்தித்திராத அளவுக்கான மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க போகின்றன. ஆகவே இந்த பொருளாதார பின்னடைவு எந்த அளவில் இருக்க போகுது என்று பார்த்தீங்கன்னா எரிபொருளால் வருகின்ற உற்பத்திகள் அனைத்தும் ஐரோப்பாவில் தடைப்படும். ஆகவே ஐரோப்பாவில் தடைப்பட்டால் மிகப்பெரிய அளவிலான உற்பத்தி பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற ஐரோப்பா இந்த எரிபொருள் சிக்கல்களால் பின்னடைவை சந்திக்க போகும். அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய அளவிலான விலையேற்றத்தை ஐரோப்பா சந்திக்கும். வெறுமனே ஐரோப்பா மட்டும்தான் சந்திக்குமான்னு கேட்டால் இல்லை. அங்கேருந்து பொருட்களை கொள்ளுணவு செய்கிற கீழத்தேச நாடுகள் மிகப்பெரிய அளவில் அடி வாங்க போகுது. ஆகவே இந்த அடி போர் நிறுத்தம் தொடர்ந்தும் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான நிலைப்பாட்டுகளை எந்த ஒரு நாடுகளும் பெறாமல் இருக்கிறது. குறிப்பாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான உடன்பாடுகளுக்கு வந்திருக்கணும். உடனடியாக இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமாக அமெரிக்காவுடையும் ஈரானுடையும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கணும். அவர்களும் ஒரு சுயநல அரசியல் போக்குள்ள தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய அளவிலான பொருளாதார சிக்கல்களை இந்த கீழத்தேச நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் சந்திக்க போகின்றன. ஆகவே இப்போ ஐரோப்பிய மக்களிடமோ அல்லது கீழத்தேச மக்களிடமோ இருக்கின்ற ஒரு கேள்வி என்று பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தம் சாத்தியமானதா என்பதுதான்.